பேசுவோரும் செய்வோரும். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கு ஒரு குழுவினர் பேச்சில் மட்டும் வல்லவராக இருக்கின்றார்கள், மற்றவர்களோ செயல் செய்வதில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இரண்டு பேரில் யார் தலை சிறந்தவர்கள், எது தலை சிறந்தது என்பதை பற்றி தான் தியானிக்கப் போகின்றோம். இந்த பேச்சில் தலை சிறந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஓரிடத்திற்கு செல்கின்றார்கள், சென்று நற்செய்தியும் அறிவிக்கின்றார்கள். ஆனால் நற்செய்தியை அறிவித்து தங்கள் சொந்த கருத்தை உள்புகுத்தி அங்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். ஆகவே அந்த இடத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு கலகமே ஏற்பட்டு விட்டது. அந்த கலகத்தால் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எருசலேம் திருச்சங்கம் கூடி ஒரு முடிவை எடுத்து சில ஆட்களை அங்கு அனுப்புகின்றார்கள். அந்த ஆட்களில் பர்சபா என்பவரும் ஒரு மிக முக்கியமான ஆளாக இருக்கின்றார். அவரை பற்றி குறிப்பிட்டு பேசும் பொழுது திருத்தூதர்கள் என்ன குறிப்பிட்டு பேசினார்கள் தெரியுமா? சிலர் தங்கள் பேச்சால் குழப்பிவிட்டு போனார்கள், ஆனால் இங்கு நாங்கள் சிலரை அனுப்புகின்றோம், அந்த இடத்திற்கு அவர்கள் வருவார்கள், அவர்கள் செயலில் வல்லவர்கள். இவர்கள் பேச்சோடு நிறுத்திவிட மாட்டார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள், ரத்தம் சிந்தும் அளவுக்கு உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். ஆகவே இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை இவர்களது செயல்கள் வழியாக அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி அனுப்புகின்றார்கள் கடிதத்தின் வாயிலாக. பல நேரங்களில் மயக்க வைக்கும் பேச்சினால் நாம் மயங்கி போவதென்பது இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு தொடர்கதை. யார் யாரெல்லாம் மாயாஜால வார்த்தைகளில் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விமர்சிக்க தவறுவதே இல்லை. இது தவறானது என்பதை அந்த காலத்திலேயே திருத்தூதர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். உணர்ந்து பார்த்தவர்களாய் மாயாஜால வார்த்தைகளுக்காக அல்ல, செயல் செய்பவர்கள் அவர்கள் என்ன செயல் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து பார்த்து அதன் வழியாக கடவுளை நம்புவதற்கும் கடவுளின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக்குவதற்கும் அதன் வழியாக மீட்பு பெறுவதற்கும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும்.